ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சுண்டைக்காய் வச்சு கார சட்னி செய்ய போகிறோம். சுண்டைக்காய் வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குன்ட்டு நான் ஏற்கனவே 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இது எண்ணெயில் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும். நல்லா இது கலர் சேஞ்ச் ஆகி வரணும். சுண்டைக்காய் வந்து நம்ம பாவக்காய் இருக்கு இல்லையா, அதோடு நிறைய சத்து இருக்குது. அதில் சுண்டைக்காய் சின்னதாக இருக்குன்ட்டு அதை ஒதுக்கி வைக்கிறாங்க இல்லையா, ஒதுக்கி வைக்காதீங்க. நான் வந்து ஏற்கனவே சுண்டைக்காய் வத்த குழம்பு வச்சுருக்கேன், சுண்டைக்காய் காரக்குழம்பு வச்சுருக்கேன், சுண்டைக்காய் ரசமும் வச்சுருக்கேன். அது கூட இன்றைக்கி சுண்டைக்காய் கார சட்னி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஆனவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் 3 காஞ்ச மிளகாய், 5 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகாய் போட்டுப்போம். போட்டு அதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குவோம். வந்து வாய் புண்ணுலேருந்து குரல் புண்ணு வரைக்கும் வந்து ஆற்றக்கூடிய தன்மை உடையது. அந்த ப்ளீடிங் பைல்ஸ்ன்னுவாங்க இல்லையா, எக்ஸ்டர்னல் பைல்ஸ், இன்டர்னல் பைல்ஸு, இது எல்லாத்துக்குமே வந்து அருமருந்து. அதை வந்து சூர்ணமாக கூட விற்கிறாங்க சித்தா மெடிக்கல்ஸில். அதையும் எடுத்து வாங்கி சாப்பிட்லாம் நீங்கள் அந்த மாதிரி இருக்கவங்க. செம்ம பெனிஃபிட்ஸ். நான் வந்து வாரத்துக்கு 1 நாள் கண்டிப்பாக செஞ்சுருவேன் இந்த பச்சை சுண்டைக்காய். ஏதாவது ஒரு இதில் மெத்தடில் அன்றைக்கி என்ன தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். இந்த காம்பெல்லாம் வந்து நான் மிக்சியில் அரைக்க போகும்போது எடுத்துருவேன். இந்த காம்பு இப்போவே எடுத்துட்டோன்னா அது உள்ளே இருக்க விதையெல்லாம் வந்து இதில் கலந்துரும். நம்ம மிக்சியில் போடும்போது எடுத்துடலாம். இப்போ இந்த மிளகா வந்து நான் தனியாக எடுத்துடுறேன். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுங்க. மிளகாவை நான் தனியாக வதக்கி எடுத்துருக்கேன். அப்போ இந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு கடகடன்னு செஞ்சிங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் வதங்கிடும், உள்ளே இருக்க பொருள் வந்து வதங்கவே வதங்காது. இப்போ நம்ம ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த 3 தக்காளி போட்டுக்கேன். ஏன் நான் முழுசாக போட்டிருக்கேன்னா அப்போ தான் இதோட தோல் வந்து சீக்கிரமாக சுருங்கி வரும். நம்ம வந்து தோலை எடுத்துடலாம். நம்ம சின்னதாக போடும்போது தோல் வந்து சீக்கிரம் வதங்க ஒரு மாதிரி தண்ணியாக நீட்டாக போயிடும். ஏன்னா இப்போ வர தக்காளி எல்லாமே ஹைப்ரிட் தக்காளியா, அதனால் நம்ம இப்படி தான் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். தக்காளி வெங்காயம்லாம் வதங்கி வரத்துக்கு நம்ம உப்பு போட்டுப்போம். சரி, தக்காளி வெங்காயம்லாம் வதங்கி வரத்துக்கு உப்பு போட்டுப்போம். நான் கல் உப்பு சேர்க்குறேன். அப்புறம் சட்னி அரைச்சிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்குவோம். எவ்வளோ லேட்டாக இருப்பாங்க தக்காளி வதக்கு. சரிதா, வதங்கி இருக்க தோலை வந்து அழகாக எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். சரியா, அழகாக நம்ம தோலை இப்படி எடுத்துடலாம். ஒன்று வதங்கிடுச்சுலாம். வந்து பர்மா கவுனி அரிசி, இது பர்மாவில் வாங்குகிற கவுனி அரிசி. இது கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, செம்மையாக இல்லை? நேற்று வந்து நான் இதில் இட்லி ஊற்றுனேன். இன்றைக்கி இது மாவில் நான் தோசை ஊற்ற போகிறேன். கல் தோசை மாதிரி போட்டேன். இந்த கலரை பார்த்தாலே பசங்க வந்து இஷ்டமாக சாப்பிடுவாங்க, வேண்டானே எடுத்து வைக்க மாட்டாங்க. தோசையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சு இப்போ இந்த தக்காளியை இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காவை போட்டுப்போம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். ஃபஸ்ட்டே சுண்டைக்காவை வதக்கி கூட போட்டுக்கலாம்.
நான் இப்போ வந்து இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இது அங்கே இந்த பக்கம் தோசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கலரில் உண்மையா எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்க தோசை. இதை வந்து திருப்பி போட்டும் சாப்பிட்லாம், திருப்பி போடாமலையும் நம்ம எடுத்துக்கலாம். கலர் பார்த்தீங்களா? அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுண்டக்காய் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த பேல் கலர் வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தேங்காயை நான் துருவி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் தேங்காவை போட்டுக்கிறேன். நான் வந்து மதியத்துக்கு பீன்ஸ் பொரியலுக்கும் சேர்த்து அரைச்சி நான் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் போட இஷ்டம் இருக்கவங்க தேங்காய் போடுங்க. தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் போட தேவையில்லை. சுகர் பேஷண்ட்ஸு தேங்காய் போடாமல் எடுத்துக்கலாம். சுண்டக்காய் வந்து ஃபஸ்ட்டு வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நல்லதுன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அதோட உண்மையான சாப்பிடுவாங்க. என் வீட்டுக்காரருக்கெல்லாம் சுண்டக்காய் அவ்வளோ பிடிக்கும். அதுவும் சுண்டக்காய் காரக்குழம்புனா அவ்வளோ இஷ்டம் அவருக்கு. அதனால் கண்டிப்பாக நான் செஞ்சுடுவேன் அவருக்காண்டி. நல்லா ஆறட்டும். ஆறிட்டப்போ நான் மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மிளகாவையும் இதில் போட்டுறேன். இந்த காம்பையும் எடுத்துறேன்னு சொன்னேன் இல்லையா? ஆறிடுச்சு மிளகா, அதனால எடுத்துறேன். காம்பு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், மிக்சியில் இந்த மிளகாலாம் இதில் போட்டுடுவோம். ஃபஸ்ட்டு மிளகா போட்டுட்டோம்னா நல்லா மையாக அரைஞ்சிடும். அதுக்கப்புறமா இது மசாலா போடுவோம். அவ்வளோதான், சூப்பரான சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் எதுவுமே போடுது. ஏன்னா சுண்டைக்காயோட பெனிஃபிட்ஸ் ஒண்டி வேணுங்கிறதுக்காண்டி நான் இதில் எதுவுமே போடலை. தாளிக்கும் போகிறதில்ல. சரியா? தோசை கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மதியத்துக்கு தயிர் சாதத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். வேறு லெவலாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வாங்க சாப்பிட்லாம்.